ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் செடியோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு முக்கியமான பராமரிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தண்ணி விடுறது தான். செடிக்கு தேவையான போது சரியான நேரத்தில் தண்ணி விடணும். அதிகப்படியான தண்ணி விட்டால் கூட செடியில் வளர்ச்சியும் இருக்காது, பூவும் பூக்காது. செடிக்கு சுவாசிக்க முடியாமல் செடி அழுகி போகவும் வாய்ப்பு இருக்குது. வேர் அழுகி செடியை அழுகி போகவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தண்ணியே விடலைன்னா கூட அதோட வளர்ச்சி தடைப்படும். அதனால் சரியான நேரத்தில் மேல் மண் காஞ்சிருந்தால் உடனே தண்ணி விடுங்க. மேல் மண் ஈரமாக இருக்கும் பொழுதே தண்ணி விடணுன்ற அவசியமே கிடையாது. அடுத்ததாக இந்த பூக்கிற பூவை ஒரு 2-3 நாட்களுக்கு மேலே விட்டே வைக்கக்கூடாது. அது விட்டு வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடியோட சத்துக்கள் எல்லாமே அந்த பூக்களில் இருக்க விதை உற்பத்திக்கு போய் செலுத்தும். அதாவது செடியோட ஆற்றல் எல்லாமே அந்த விதைகள் உற்பத்தியில் போயிடும். அப்போ அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த ஆற்றல் கிடைக்காம செடியோட வளர்ச்சியே தடைப்படுது. இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. செடியோட ஆரோக்கிய வளர்ச்சிக்கு முதல்ல பழைய பூக்களை உடனே கட் பண்ணி எடுத்துடுங்க. அதே மாதிரி காய்ந்த இலைகள், அடுத்ததாக காய்ந்த கிளைகள் எல்லாம் இருந்தால் அதையும் கட் பண்ணி விடணும். செடியை நல்ல ஒரு சுத்தமான முறையில் பராமரிச்சோன்னா தான் ரோஸ் செடி ஆரோக்கியமாக இருக்கும்.